அப்ப அந்த பெண்ணை வந்து நம்ம இடுமணம் கார்த்தி தயாரா, இடுமணம் கார்த்தியை நம்புறது தயார், சாட்டை திரும்ப தயார் இல்லை, சாட்டையை பேசக்கூடிய அத்தனையும் சீமான் நம்ம தயார் இல்லை. உங்களை எப்படி நம்ப மக்கள்? என்ன மயத்துக்கு நீ வீடியோ போட்டு நடிச்சிட்டாங்கன்னு ஊடகம் கூட பரப்பிட்டு இதை வச்சு வசூலை போட்டுக்கிட்டு ஒரு சுய புகழ் விரும்பி ஒரு ஹீரோ வாங்கிக்கிறாரு. அதுக்குள்ள செருப்பு கட்டி அடிச்சு தேடியாப்புல வெட்டி விட வேணாவனே. இல்லை மானங்கட்ட நாய்களா, குறைஞ்சபட்சம் இதான் யோசிங்கடா, யோசிச்சு பேசுங்கடா, கொஞ்சமா தான் அறிவியலை இணைச்சு பேசுங்கடா. அறிவியல் என்ன சொல்லுது? ஆணுக்கு பெண்ணுக்கு சரிநிகரான விஷயம் சொல்லுதா? மரபணுக்குள்ள 2 பேருக்கும் பொதுவான பையன் வருவான். அப்படி பார்த்தா கூட தாய்மொழி ஏன்டா சொல்றோம்? நமது தாய்மொழியை, தமிழ் மொழியை எப்படி சொல்றோம்? எங்கேயாவது தந்தை மொழி இருக்காடா லூசு பையங்களா? தாய்மொழி தானடா மெயின் விஷயம். அப்ப தாய்மொழின்னு பார்த்தா தாய்மொழின்னா தாய் பேசுறதுதான் தாய்மொழியா? காதலிக்கு தெரியல, அவங்க ஆலிமுத்து பொண்ணு காதலிச்சாரு, காதலிச்சு முடிஞ்சதுக்கு அம்மா ஒரு சாதி அப்பா ஒரு சாதி தெரிய வருது. கைவழி தெலுங்குச்சின்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா? அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? இப்ப டைவர்ஸ் பண்ணிடுவீங்களா? விவகாரத்து பண்ணுறீங்களா? ஐயோ தெரியாமல் செய்து விட்டோம், தெலுங்கு குடியிலையா போயும் நான் பெண் எடுத்து விட்டேன், என்னை அறியாமல் செய்த மாபெரும் தவறு, நான் தூய தமிழ் எச்சியை தான் திருமணம் செய்து கொள்வேன், இந்த செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு நான் கயல்வெளியை கை கழுவுகிறேன் சொல்ற பாப்பா சீமான். அன்னைக்கு பரவச்சு ஆகா என்னடா அவங்க தூய ரத்தம் பேசுறாங்க, தூயவாதம் பேசுறாங்க, குடிப்பெருமை பேசுறாங்க, கடைசியில் பார்த்தா தமிழ் குடிங்கிறாங்க, சாதியை வச்சுதான் தமிழ் குடியை அளந்து பார்க்குறாங்க, எல்லா மூத்தத்தின் டெஸ்ட் எடுத்து ஒரு அறிவிச்சுறாங்க, அதுக்குன்னு ஒரு பிரத்யோகமான ஒரு லேபரேட்டரி வச்சிருப்பாங்க போலக்கு அப்படின்னு பார்த்தா கடைசியில் வீட்டுக்குள்ளே இப்படி ஒரு கூத்து நடந்திருக்கு. அன்னைக்கு பத்தின தீ இன்னைக்கு காட்டு தீயாக பரவி இன்னைக்கு சாட்டை துறைமன் வாயாலேயே சீமான் மனைவி தெலுங்குச்சி தான் சொல்ற அளவுக்கு இன்னைக்கு நகர்ந்துருக்குனாக்க அவர் இதுக்கெல்லாம் யாரு? திலீபன் செந்தில் போட்ட விதை அப்படி இன்னைக்கு முளைச்சு விருட்சமாக நிற்கிறது. தெலுங்கு நல்லா தெலுசு, சீமான் மயன் மாவீரன் பிரபாகரன் தெலுங்கு நல்லா தெலுசு, சீமான் ஒய்ஃபும் தெலுங்கு நல்லா தெலுசு, சீமானும் தெலுசு, மலையாளமும் தெலுசு, மலையாளம் பறஞ்சும் எடா பாவிப்பலே. வணக்கம், இது சொல் புதிது, நான் உங்கள் தவம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய அரசியல் நிகழ்வுன்னு சொல்றதை விட என்ன சொல்றது, இந்த கேவலப்பட்ட ஜென்மங்களை பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் சில லட்சம் இளைஞர்கள் மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த அதிமுக திமுக பிடிக்காத நபர்கள் அவரை நம்பி துளைக்கிறார் என்பதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் இந்த தருதலை பற்றி, இந்த கேவலமான ஜந்துகளை பற்றி பேச வேண்டியிருக்கிறது. அதனால் பேசி துளைக்க வேண்டியிருக்கிறது. முடிவாக நாத்தாக்காவுடைய குறிப்பாக சீமான் சம்பந்தப்பட்ட ஆடியோக்கள் ஒவ்வொன்றாக கிட்டத்தட்ட இதுவரை ஒரு 10 ஆடியோக்கள் வந்திருக்கிறது. அநேகமாக அரசியல் வரலாற்றில் இப்படி எந்த ஒரு தலைவருக்கும் ஆடியோ வந்ததே இல்லை. அந்த அளவுக்கு கேவலப்பட்ட, என்ன சொல்றது, அசிங்கப்பட்ட, துப்புக்கட்ட எல்லா வகையான வார்த்தைகளை வசவுகளையும் நாம சொல்லலைங்க, திட்டுற அளவுக்கு அவங்களே ஆடியோவில் பேசி வச்சு திறந்துருக்காடுங்க. அத்தனை ஆடியோக்களையும் தன் மொபைலில் இருந்த ஆடியோக்களை தாண்டி வேற இடுமணம் கார்த்திக்கு பேசினாங்க, லவ்வர் பேசின ஆடியோ, சீமான் வந்து இன்னொருத்தனுக்கு பேசின ஆடியோ, இப்படி மற்ற மொபைல் இருந்த ஆடியோ கூட சேகரித்து ரொம்ப முக்கியமான கேடைய மாதிரி சாட்டர் மாதிரி வச்சிருக்கான். அதுல இருந்து அப்போ ஒவ்வொன்றா வெளியாகிட்டே இருக்குது. முதல்ல அது அப்படி வெளியிடலாமா அப்படிங்கிறத தாண்டி அப்படி வெளியிடுவதால் மக்களுக்கு என்ன நன்மை இருக்குல்ல, மக்களுக்கு தான் மிகப்பெரிய நன்மை. ஏனென்றால் இவங்களோட உண்மையான அந்தரங்க முகம் இருக்குல்ல, இவங்களுக்கு ஒரு இருட்டர் இருக்குல்ல, அந்த இருட்டரில் இவங்களுடைய சுபாவம் என்ன, இவங்களுக்கு உள்ள கிடக்க என்னன்னு ஒன்று இருக்குல்ல, அது உரம் பார்ப்பதற்கு கேவலமாக முகம் சுளிக்கிற அளவுக்கு காரி துப்புகிற அளவுக்கு இருக்கிறது. அதனால தான் இவங்களை திரும்ப பேச வேண்டி வைக்கிறது. ஒரு வழியாக நம்ம சேனலில் முத அறக்கழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5 வருடம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து திலீபன் செந்தில் நம்ம சேனலுக்கு அவர் பேட்டி கொடுத்தார். குறிப்பாக தமிழ் தேசிய தளத்தில், சமூக நீதி களத்தில் மிக தீவிரமாக செயல்பட்டு கூட ஒரு அருமையான தோழர் திலீபன் செந்தில். அவர் தான் வந்து இவங்களுடைய ரியாக்ட் இருக்குல்ல, குறிப்பாக பொட்டு அம்மான மயிருன்னு பேசியிருந்த ஆடியோ வெளியே வந்த நேரம், அந்த நேரம் அப்போ வந்து திலீபன் செந்தில் ஒரு நமக்கு ரொம்ப கடுமையான கோபத்தை வந்தார். அப்போ நமக்கு அறக்கலத்துக்காக ஒரு பேட்டில் என்ன சொன்னார்னா, இவங்க இவ்வளவு எல்லாத்தையுமே பொட்டுமான மயிருங்கிறாங்க, மற்றவங்களை தெலுங்குன்றாங்க, வர்றவங்க போகிறவங்களாம் பேசுகிறாங்க, இனி இவங்களை பேசிட்டு தொலைக்க வேண்டும்னு சொல்லிட்டு முதலாக ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டார். அது யாருன்னா, சீமானோட மனைவி யாருன்னா ஒரு தெலுங்கு வழி சமூகம் சார்ந்தவங்க, அவங்க ஒரு தெலுங்கச்சி அப்படின்னு போட்டு உடைச்சாருங்க ஒரு உண்மையை. அன்னைக்கு பரவச்சு ஆகா என்னடா அவங்க தூய ரத்தம் பேசுறாங்க, தூயவாதம் பேசுறாங்க, குடிப்பெருமை பேசுறாங்க, கடைசியில் பார்த்தா தமிழ் குடிங்கிறாங்க, சாதியை வச்சுதான் தமிழ் குடியை அளந்து பார்க்குறாங்க,
எல்லா மூத்தத்தின் டெஸ்ட் எடுத்து ஒரு அறிவிச்சுறாங்க, அதுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு லேபரேட்டரி வச்சிருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு பார்த்தா கடைசியில வீட்டுக்குள்ளே இப்படி ஒரு கூத்து நடந்திருக்கிறது. அதை முதலாக உடைத்தவர் தோழர் திலீபன் செந்தில் அவர்கள். அவர் தான் சொன்னார், சீமானோட மனைவி அவங்க அப்பா வேணா தமிழராக இருக்கலாம், ஆனால் அவங்க மனைவி வந்து தெலுங்கு தான் சொல்லி உண்மையை ஓட்டு உடைச்சார். அன்னைக்கு பத்தின தீ இன்னைக்கு காட்டு தீயாக பரவி இன்னைக்கு சாட்டை துறைமன் வாயாலேயே சீமான் மனைவி தெலுங்குச்சி தான் சொல்ற அளவுக்கு இன்னைக்கு நகர்ந்துருக்குனாக்க அவர் இதுக்கெல்லாம் யாரு? திலீபன் செந்தில் போட்ட விதை அப்படி இன்னைக்கு முளைச்சு விருட்சமாக நிற்கிறது. உண்மையை சொல்ல வேண்டுமானால் அவருடைய மனைவி யாரு வேண்டுமானால் இருக்கலாம். அவர் தெலுங்கராக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம், மலையாளியா இருக்கலாம். அதெல்லாம் அவருக்கு ஒரு பொருட்டே அல்ல. நிச்சயமாக நம்மளோட பார்வையில் கைலலி அவர்களை தமிழகத்தான் பார்க்கிறோம், மாற்றுக்கட்டே கிடையாது. ஆனா இவங்க எடுக்கிற அரசியல் இருக்குல்ல, இவங்களோட கேவலமான புத்தி இருக்குல்ல, இவங்களோட சாதி வரி இருக்கு இல்லையா, அப்படி அளந்து பார்த்தோமே ஆனால் அதற்கு நீங்க லாய்க்கலடான்னு சொல்ல வர்றோம். அப்படி தூயவாதம் பேசினாக்க, சாதியவாதம் பேசினா அதோட நீங்களும் ஒரிஜினல் இல்லையாடா, அப்புறம் நீங்க என்னடா பேசுற அரசியல் ஒரு நாணயம் சொல்ல கேட்கிறோம். அதன் விளைவாகத்தான் நேற்று ஒரு ஆடியோ வெளி வந்திருக்கிறது. குறிப்பாக திலீபன் செந்தில் அதே விஷயத்த அவர் வந்து தெரியாம காதலிச்சிட்டாரு. இந்த சொன்ன சண்டால்ன்ற வார்த்தை எனக்கு தெரியாம நான் சொல்லிட்டு பொய் சொன்னேன் பார்த்தீங்களா. அதே மாதிரி இப்போ என்னன்னா, அவங்க அண்ணன் சீமான் வந்து கயல்வெளியோட தாயார் தெலுங்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிட்டாராம். ஏன்டா என்னடா பேசுறீங்க, என்னடா சொல்ல வர்றீங்க, ஏன்டா அந்த அயோக்கியத்தனம், ஏன்டா அந்த தூய்மைவாதம் பேசணும், ஏன்னா அந்த ஜாதியவாதம் பேசணும், இதுவாடா தமிழ் தேசியம் மானங்கட்ட நாய்களா? இப்படித்தான் இவங்களுக்கு திட்டமிட்டு இருக்கு. என்ன செய்ய சொல்றீங்க? இவங்க செய்யற செயல் அரசியலா விமர்சிச்சா, கருத்தியலா சொன்னா ஏதாவது அவங்ககிட்ட வந்து வாதம் பண்ணலாம், பேசலாம், குறைஞ்சபட்சம் தர்க்கம் பண்ணலாம். ஆனா இவங்க பேசுறது பூரா முகஞ்சொலிக்கிற அளவுக்கு கேவலமாக அந்தரங்கத்தை உரசி பார்த்து இவங்க ஊரா டவுசர் ஒத்து பார்க்குற வேலையாவே பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவன் என்னதான் செய்யறது? அப்புறம் இவங்களுக்கு எந்த மொழியிலதான் பதில் சொல்றது? அதனாலதான் அவங்களுக்கு புரியுற மாதிரி அவங்க தாய்மொழியிலேயே பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருப்பதால் வேற வழி இல்லாம சொல்ல வேண்டியிருக்கிறது. கிட்டத்தட்ட என்ன சொல்லியிருக்கானாக்க, சமூகம் வந்து இப்போ நீங்க வந்து காளிமுத்து வந்து மறவர், அவர் கட்டியிருக்க பெண்ணு தான் வந்து தெலுங்கு பெண்ணு தான். அது எப்படி பையன் வந்து தெலுங்கு போனாமா? தாய்மொழின்னா தாய் பேசுறதுதான் தாய்மொழியா? காதலிக்கும் தெரியல, அவர் காளிமுத்து பொண்ணு காதலிச்சிட்டாரு. காதலிச்சு முடிச்சுக்க போனா அம்மா ஒரு சாதி அப்பா ஒரு சாதின்னு தெரிய வருது. இல்லை மானங்கட்ட நாய்களா, குறைஞ்சபட்சம் இதான் யோசிங்கடா, யோசிச்சு பேசுங்கடா, கொஞ்சமாக தான் அறிவியலை இணைச்சு பேசுங்கடா. அறிவியல் என்ன சொல்லுது? ஆணுக்கு பெண்ணுக்கு சரிநிகரான விஷயம் சொல்லுதா? மரபணுக்குள்ள 2 பேருக்கும் பொதுவான பையன் வருவான். அப்படி பார்த்தா கூட தாய்மொழி ஏன்டா சொல்றோம்? நமது தாய்மொழியை தமிழ் மொழியை எப்படி சொல்றோம்? எங்கேயாவது தந்தை மொழி இருக்காடா லூசு பையர்களா? தாய்மொழி தானடா மெயின் விஷயம். அப்ப தாய்மொழின்னு பார்த்தா கைல்வெளியுடைய தாயார் என்னவோ அதனால கைவெளிக்கு பொருந்தும், கைல்வெளியுடைய குழந்தை என்னவோ அந்த குழந்தைக்கு கைல்வெளியுடைய தாய்மொழி தான் பொருந்தும். அப்படி பார்த்தா தெலுங்கு தானடா ஆகுது. கிட்டத்தட்ட சீமான் மகன் தெலுங்கன் தானே. உங்க பாயிண்ட் ஆஃப் சொல்றேன், எங்க பாயிண்ட் ஆஃப் வியூல, எங்களோட சமூக நீதி பார்வையில, எங்களோட முற்போக்கு பார்வையில, எங்களோட முற்போக்கு தமிழ் தேசிய பார்வையில சீமானும் தமிழந்தேன், சீமான் மகனும் தமிழந்தேன், கைவெளியும் தமிழந்தேன். ஆனா நாய்களா நீங்க பண்ற அயோக்கியத்தன சாதி வரி அரசியல் இருக்கு இல்லையா, அப்படி பார்த்தா அது அப்படி இல்லையேன்னு சொல்ல வர்றோம், உங்க மொழியில சொல்ல வர்றோம். புரியுதா இல்லையா? அந்த அடிப்படையில் பார்த்தோம்னாக்க கைவெளியுடைய தாய்மொழி என்னவோ அதுதான் பிரபாகரனுக்கு மொழி. அதே திரும்ப அன்றே கேட்டார். அதாவது பிரபாகரனுடைய மாமா, அதாவது தாய் மாமா பிரபாகரன் வந்து அவன் தாய் மாமனை பாபா என்று கூப்பிடுவாரா அல்லது மாமா என்று கூப்பிடுவாரான்னு கேட்டார். பதில் சொல்லுங்க நாய்களா, உண்மைதானே? பதில் சொல்லுங்க. ஆக நீங்க முன்னெடுக்கிற அரசியல் என்னவோ அதுவே உங்களை அழித்துளிக்கிறது. நீங்கள் எடுக்கிற கேவலமான ஆயுதம் என்னவோ அதுவே உங்களை குத்தி கிழிக்கிறது என்பதானே உண்மை. என்ன பிரதிபலிக்கிறாயோ அதுதானே எதிரொலிக்கும் என்பதற்கு இவர்கள் செய்யக்கூடிய கேவலமான அரசியல் என்னவோ அது அப்படியே எதிரொலிக்கிறது. அதன் வீடியோவை பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட இப்போ இவங்க தூய்மைவாதம் இப்போ வரை இன்ன வரையும் பேசிட்டு தான் இருக்காங்க. இவன் பழைய ஆடியோக்களை பாருங்க, அவங்க இந்த சமூகம், இவங்க இந்த சமூகம், அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா செட்டியார் சமூகம், இந்த பொண்ணு வந்து கல்லர் சமூகம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிற்கலை, அதனால அந்த உடையார் ஓட்டு நமக்கு தான் வரும். என்னடா புத்தி இது? இதே சாதி ஒழிப்பாடா? கேட்டால் மேடையில் சாதி ஓட்டு எங்களுக்கு தீட்டுங்கிறது. ஆனால் உள்ள பார்த்தா முட்டி என்ன ஜாதி பகுத்து பார்த்து மக்களை கேவலமாக இந்த பிஜேபி ஆர்எஸ் கும்பல் என்ன செய்கிறதோ அதே பிளவுவாதத்தை முன்னிறுத்தி நீ தமிழனா, தெலுங்கனா, மலையாளியா, என்னடா சொல்ல வர்றீங்க? நீங்கள் மொழியை வச்சு பிடிக்கிறீங்க, அவங்க ஜாதியை வச்சு மதத்தை வச்சு பிடிக்கிறாங்க. எவ்வளோதான வித்தியாசம்? சங்கிகளுக்கும் தம்பிகளுக்கும் என்னதான்டா வித்தியாசம்? தயவு சொல்லி தொலைங்கடா. அப்போ இந்த தற்குறி சீமானும் அயோக்கிய மஞ்சப்பொடி மாமா சாட்டையும்
செய்யக்கூடிய கேவலமான அரசியல் அவலங்கள், கேவலமான செயல்கள் பூரா இவங்களுடைய உள்ள கிடைக்கிற வன்ம குடன் பூரா இன்னைக்கு வெளிவந்து கிடக்கிறது. பெரிய அளவில் முகஞ்சொலிக்க வைக்கிறது. உங்கள் அண்ணன் ரோசக்கார அண்ணன் தமிழ் தூய ரத்தம் தேடி அலையக்கூடிய குறிப்பாக சீமானே மலையாளிங்கிற ஒரு ஒரு பக்கம் இருக்குது. அதை விட்டுருவோம். இன்றைக்கி வந்து இவங்க வாயாலேயே வந்து கையெழுதி தெலுங்குச்சின்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா? அப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இப்போ டைவர்ஸ் பண்ணிடுவீங்களா? விவகாரத்து பண்ணுவீங்களா? ஐயோ தெரியாமல் செய்து விட்டோம், தெலுங்கு குடியிலையா போயும் நான் பெண் எடுத்து விட்டேன், என்னை அறியாமல் செய்த மாபெரும் தவறு, நான் தூய தமிழ் எச்சியைத்தான் திருமணம் செய்து கொள்வேன், இந்த செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு நான் கயல்வெளியை கை கழுவுகிறேன் சொல்கிறா பாப்பா சீமான் சொல்ல ஒப்பு இருக்கா? இந்த சாட்டை திருமுருகன் தான் அந்த டைவர்ஸை பிரித்து வைப்பாரா? அண்ணனை அண்ணி பிரித்து வைப்பீங்களாடா? நடக்குமாடாது? மூதேவிகளா, காலங்காலமாக கலப்பு இல்லாத இனமே என்று ஒன்று இல்லையாடா? அறிவியல் தெரிந்தவர்களுக்கு, மானுடவியல் தெரிந்தவர்களுக்கு தெரியும் அந்த அருமை, அந்த அறிவியல். ஆனால் தற்குறி நாய்களா எந்த காலத்தில் எதிராக வந்து பேசாமல் மேற்கொண்டு இவன் தெலுங்கன் இவன் தமிழ் சாதியை வைத்து சாதி வெறி பிடித்து அரசு செய்யக்கூடிய நீங்களெல்லாம் தமிழ் தேசியங்கிற பெயரையே அசிங்கப்படுத்துகிற மானங்கட்ட நாய்களே. குறிப்பாக சீமானை நம்ப சாட்டை தயாரில்லை, சாட்டை நம்ப இடும்புனம் காட்டி தயாரில்லை, இடும்புனத்தை நம்ப அவருடைய லவ் பண்ண அந்த பொண்ணு தயாரில்லை. அந்த பொண்ணுதான் வந்து என்னை ஏமாத்த பார்க்குறான்னு சொல்லிக்க ஒரு படி மேலே போய் பெண்ணையும் பேசக்கூடிய இந்த நாய்கள் அந்த பெண்ணை வந்து தரக்குறவ பேசுறது மட்டும் இல்லாமல் அடித்து உழைச்சிருக்காங்க, வன்முறை ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் இவங்க தான் வாயிலேயே பெண்ணையும் பேசுகிறாங்க. அப்போ அந்த பெண்ணை வந்து நம்ப இடும்புனம் காட்டி தயாரில்லை, இடும்புனம் கார்த்தியை நம்புறது சாட்டை திரும்பவும் தயாரில்லை, சாட்டையை பேசக்கூடிய அத்தனையும் சீமான் நம்ப தயாரில்லை. உங்களை எப்படி நம்ப மக்கள்? உங்களுக்குள்ளேயே யாரும் ஒருத்தனை நம்ப மாட்டீங்க. ஒருபடி மேலே போய் காளியம்மா பிசுதுங்கிற, நித்யானந்தா மேலே போட்டு எல்லாமே பிகருங்கிற, பிகரு பிசுறு மசுறு எவ்வளவு கேவலமான புத்திரா! கிட்டத்தட்ட உனக்கு வசூல் பண்ணி அளவுக்கு எதையும் வசூல் பண்ணி தருகிற சாட்டையை பார்த்து தேனா மாவனேங்கிற, தாயொலி மாவேங்கிற. இது வந்து சீமானோடைய இசைமொழியா? சீமானுடைய செம்மொழி தானா? சீமானோட தாய்மொழி பட்டுக்கு தானடா? மானங்கட்ட நாய்களா, உங்களுக்குள்ளேயே ஒருத்தர் நம்ப மாட்டீங்களே, எப்போ அவங்கள மக்கள் நம்புவான்? சில தற்கூரி நம்பிகள் மூளையில் நரம்பு இல்லாத கூட அவங்களை நம்பலாம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அப்படி ஜந்துக்களை வந்து குணப்படுத்துங்கிற முயற்சி தான் இத்தனையும் பேசி தொலைகிறோம் நம்ம. ஆனால் அவங்க சில முத்தி வெடிச்சு போனவங்கள ஒன்றுமே செய்ய முடியாது. சரியா? சிந்தனை மரடுகளை ஒரு அளவுக்கு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், ஒரு அளவுக்கு தான் மருத்துவம் பார்க்க முடியும். அதுக்கு மேலே நோய் முத்தி போச்சுனாக்க அது சாபக்கெடுதேன், சாக வேண்டியதை ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படித்தான் சில தற்கொலை தம்பிகளை நாம் ஒன்றுமே செய்ய முடியாது என்று முடிவு கட்டி விட்டோம். அவர்களுக்கு மருத்துவமே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனாலும் கூட கொஞ்சம் சிந்திக்கிற, கொஞ்சம் மூளை நேரம் வேலை செய்யக்கூடிய தம்பிகளுக்காகத்தான் இப்படியான பதவிகளை போட்டு தொலைக்கிறோம். அவர்களை காப்பாற்றும் பொருட்டு, அவர்களை நல்வழிப்படுத்தும் பொருட்டு தான் இவ்வளவு வேலையும் செய்கிறோம். அதையும் தாண்டி நாங்கள் மாட்டேன்னு சொன்னால் உங்கள் சாவை எவனாலும் தடுக்க முடியாது. உங்கள் மூளைச்சாவு அடைந்து விட்டார்கள். கிட்டத்தட்ட நாம் தமிழ் இருக்கிற பல தம்பிகளுக்கு மூளைச்சாவு அடைந்து விட்டார்கள் தான். ஏதோ ஒரு வகையில் நடமாடி கொண்டிருக்கிறார். உயிருள்ள பணம் சொல்லுவாங்க பார்த்தியா, அப்படி நடமாட. அப்படி உயிருள்ள பணமாக மூளைச்சாவை ஏற்படுத்தி இருக்கிற இந்த சாட்டை சீமான் இந்த வகைராக்களை தோலுரித்து காட்ட வேண்டும். மக்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு தோலுரித்து காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு தூரம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட சீமானின் மனைவி தெலுங்கச்சி தான் என்பதை அவர் உறுதி செய்திருக்கிறார். இனியாவதும் பாப்பன் தூய ரத்தம் பேசுறானே, எங்க சாதிக்கு பக்கத்துல குடிப்பேர் போடுறான்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அவங்க ஊரை வரிசைக்கு வாங்கடா. இப்போ உங்க அண்ணி தெலுங்குச்சிங்கிறாங்க. அப்போ அந்த அன்னிக்கு பிறந்த பையன் பிரபாகரன் யாரா? தமிழனா தெலுங்கனா எந்த வகைடா? அப்போ மலையாளிங்கிறாங்க, ஆத்தா வந்து தெலுங்குச்சிங்கிறாங்க. இப்போ பிரபாகரன் யாரா? மலையாள தெலுங்கா தெலுங்கு மலையாளமா? என்னடா சொல்ல வரீங்க? ஆக நீங்கள் எடுத்த கத்தி உங்களையே பதம் பார்த்துருக்கிறது, உங்களையே குத்தி கூறு போட்டிருக்கிறது. இதில் வந்து எது நீங்கன்னு விரைவில் முடிவுள்ளுங்கள், அல்லது நாம் தமிழ் கட்சி என்பதை நாம் தெலுங்கு கட்சியாக மாற்றிக்கொள்ளுங்கள். அதுதான் சரி. அப்போ அதில் ஏன் தூய்மை தேடுங்கள். அது இல்லாமல் திரும்ப சாதியை முன்னிறுத்தி மக்களை பிளவுபடுத்தும் முயற்சியை ஒருபோதும் பொறுத்துக்கொள்ள முடியாது. இந்த மனவியாதிக்காரர்களை, இந்த மன வக்கிரம் பிடித்தவர்களை, இந்த ஜாதி வெறியர்களை தொடர்ந்து தோற்கடிப்போம். நன்றி.